ரிஷபராசி, ரிஷப லக்னம். புத்தி, தெளிவு, கூர்மை ரொம்பவே அதிகமுடைய ராசி. எங்க ஏமாறுறோம்னு தெரியல. பொய்யான அன்புக்கு எப்படியோ அடிமையாயிடுறோம். அந்த அன்பும் அடிமைத்தனமும் எங்களை விட்டு மீளவே முடியவே மாட்டேங்குது. எங்கேயோ சறுக்கல் விழுகுது. பொதுவா ரிஷபம் அப்படிங்கிற தன்னவடா குடும்பத்துக்கு ரொம்ப யோசிக்கும். குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ராசி ரிஷபம். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. நாங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்க. ஆனாலுமே அவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் இருக்கேன். நான் என்னமோ சுயநலமா இருக்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல அதாவது அடுத்தவங்களுக்காகவே குடும்பத்துக்காகவே வாழ்ந்த என்னைய இன்னைக்கு எங்க வீட்ல புரிஞ்சுக்க ஆள் இல்ல. உண்மை இல்லாம, உணர்ச்சி இல்லாம இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. என்ன சொன்னாலும் இந்த உலகம் பொய்யத்தாங்க நம்புது. உண்மையை நம்பவே மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இன்னைக்கு கௌரவமான ஒரு சூழ்நிலையில தான் எங்கள சுக்கிர பகவான் வச்சிருக்காரு. இருந்தாலுமே மத்தவங்க என்னுடைய தேவைக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நிலை. ஆனா, என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போகணும்னு எல்லாருமே அதாவது சுத்தி யார் யார் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே இதே மாதிரியான ஒரு நிலையில தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் நெறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டாலும், குரு பகவான் இன்னைக்கு காப்பாத்திட்டு இருக்காரு. கவசமாக கூட இருக்காரு. நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ, ஆனா கெட்ட விஷயம் பெருசா நடக்க மாட்டேங்குது. தடுக்கல் வருது. அந்த தடுக்கல்லேருந்து நாங்க எப்படியோ மீண்டு வெளிய வந்துர்றோம். ஆனா என்ன, எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். சோம்பேறித்தனத்துக்கு உண்டான எதுவுமே இல்லாம 1000 மடங்கு எங்களோட எஃபோர்ட்ஸ் போடுறோம். இருந்தாலுமே எங்களுக்கு ஏங்க நல்லதே நடக்க மாட்டேங்குது. முன்னேற்றம் இல்ல அப்படின்னு கலங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி. கஷ்டத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. 1000 கவலைகள் இருந்தாலும் மத்தவங்கள பார்த்து சந்தோஷமா சிரிச்சு வச்சு இந்த பக்கம் வந்து அந்த கவலைகளோட தூங்கக்கூடிய ராசியா இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ராகு, குரு, சனீஸ்வர பகவான் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. ஆனா ராகுவும், கேதுவும் லாபம், சந்தோஷம் எங்க வருதோ அங்க அடைச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தியும் ஒரு இருட்டிலேயே வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. வீரத்துக்கு, விவேகத்திற்கு பெயர் போன ராசிய மேஷத்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் அட்டாக் பண்றாரோ, அதே சமயம் குரு வந்து ரிஷபத்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. எப்படிதான் எவ்வளோ நாள் தான் கண்ணு கலங்காம காப்பாத்துறதுங்க. அந்த அளவுக்கு இருட்டுனா, அதாவது கண்ண மூடுனாவே அவ்வளோ பயம். அந்த மாதிரி வாழ்க்கைய நெனச்சு இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. வாழ்க்கைய நெனச்சு கவலைப்பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு வாழ்க்கைய நெனச்சு கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடப்பாரைய நெஞ்சில எடுத்து குத்துற மாரி எப்படி வலிக்கும். அந்த அளவுக்கு ரிஷபத்துக்கு எப்ப குரு வந்தாரோ, அப்படி வலிக்குதா? அவர் என்ன சந்தோஷமா குத்த வைப்பார். சனீஸ்வரர் பகவான், ராகு, கேது பாவ கிரகங்கள், பகை கிரகங்களா இருந்தா வலியோட குத்துவாங்க. இது ஒரு வலியும், வேதனையும் இல்லாம எல்லாமே நடக்குது, சந்தோஷமா நடக்குது. இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு போயிட்டுருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே பண பிரச்சனைகள், புத்தி ஷார்ப்பு போயிடுச்சு. வாழ்க்கையில நான் ஒண்ணு யோசிக்கிறேன், ஒண்ணு நடக்குது. கஷ்டம்னா என்னன்னு தெரியாமயே இருந்த இன்னைக்கு கஷ்டத்துல தடுமாறி விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள குடுக்குது. இதெல்லாம் மாறுமா? எப்படி மாறப்போகுது? இந்த 2025 குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை ஆகப் போறாங்க. ஏறக்குறைய 26ஆம் தேதி ஜனவரிக்கு மேலேயே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு பெயர்ச்சி அடைவார். அங்கிருந்து ஏறக்குறைய 4வது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வரையுமே வந்து சுக்கிரனும், குருவும் பரிவர்த்தனை இருக்க போறாங்க. இந்த ரிஷபத்துக்கு யோகமான, அதிர்ஷ்டமான பலன்கள குடுக்கப் போகுது. எப்படி குடுக்கப் போகுது? ராசியாதிபதி ராசியிலே வரக்கூடிய இந்த மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற யோகம். இதுக்கு முன்னாடி 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும். இனி எப்படி இருக்கப் போகுது? இது எல்லாமே நடந்திருக்கு. ஏமாத்துறவன், ஏமாறுறவன் எல்லாருமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1000 பேர் மத்தியில இருந்தாலுமே நல்லபடியா எந்த ஒரு தப்பு தவறுக்கும் போகக்கூடாது அப்படின்னு மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரிஷப ராசி இனி எப்படி இருக்க போகுது? நல்ல காலம் வரப்போகுதா? சம்பாத்தியம் கிடைக்கப் போகுதா? குடும்பத்தோடைய அரவணைப்பு கிடைக்கப் போகுதா? இந்த மாதிரி உங்களுக்கு 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்க போகுது? இந்த பரிவர்த்தனை ஏப்ரல் மாதம் வரையும் வேலை செய்யப் போகுது. அப்ப முதல் தர யோகமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதை சரியா செஞ்சு முடிக்க போறீங்க. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், செய்யக்கூடிய தொழில்ல ஒரு எங்கேயோ சறுக்கல் விழுகுது. இந்த சறுக்கல என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வளர்ச்சி மென்மேலும் அதிகப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்தி குடுக்கும். பயப்படாதீங்க. ஒரு ஒரு படியும்
நிச்சயமா நீங்க பார்த்து இந்த பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு ஒரு நல்லத செய்ய போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இனம் புரியாத வேதனைகள், வலிகளிலிருந்து வெளிய கொண்டு வரப்போது. நல்ல காலம் வரப்போது. வாழ்க்கை மாறப்போது. நேர்மையாக செயல்பட்டு வெற்றியை தட்டி தூக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த கோச்சாரம் கண்டிப்பா இருக்கும். நெறைய ஏமாத்துனத விட ஏமாற்றப்பட்டுருக்கீங்க. ஒரு ஒரு நாளும் ஏமாற்றம் தெரிஞ்சே தான் நடந்திருக்கு. இவங்க என்ன ஏமாத்த போறாங்கன்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. தினக்கூலியா இருந்தாலும், நல்ல சம்பளத்துல இருந்தாலும், கடன் பிரச்சனைகள் ஏராளம். ரிஷபத்துக்கு இந்த கடன் இப்ப வந்தது இல்லைங்க. கேது வந்தாரு பார்த்தீங்களா 6ல. அன்னைக்கு ஏற்படுத்தி குடுத்தக்கூடிய கடன். இன்னைக்கு என்னதான் தசாபுத்தி நடந்து நல்லா இருந்தாலுமே, அந்த கடன் ஏற்பட்ட கடன இன்னைக்கு மீண்டு வெளிய வர முடியல. இன்னைக்கு பணம் வருது. அந்த கடன கட்டுற அளவுக்கு, அன்னைக்கு ஏற்படுத்தி குடுத்தக்கூடிய கடன கட்டுற அளவுக்கு பணத்த சமாளிக்க முடியல. இஎம்ஐ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 1000 சம்பளம் அதுக்கு ஈக்குவலா கடன் இருக்கா அப்படின்னு, வீட்டுக்கு ஒரு பைசா கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. இஎம்ஐ போட்டே வந்து வாழ்க்கைய பார்த்து பயப்படுறேன். ரூ. 1,00,000 சம்பாரிச்சாலும் ரூ. 1,50,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இது எல்லாமே தாண்டி வெளிய வரணும். இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல வரப்போற பலன்கள அவரே என்ன இருந்தாலும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு, இன்னைக்கு தான் உங்களுக்கு கடவுள் மேல ஹோப் வந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் சுக்கிர பகவான் ராசியில இருந்தனால பெருமாள ஓடி சரணாகதி அடைஞ்சிருங்க. நிச்சயமாக பெருமாள் நல்ல வழிய காமிப்பாரா அப்படின்னு. இப்ப ஏன்னா ரிஷபத்த பொறுத்தவரையும் முதல் தர யோகாதிபதி பெருமாள் தான். ராசியாதிபதி அவர் என்ன அஷ்டமாதிபதியா, 7ஆம் அதிபதியா, 8ஆம் அதிபதியா எப்படி இருந்தாலும், ராசியாதிபதி கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே. ரிஷப லக்னாதிபதியா இருந்தாலுமே, லக்னாதிபதி லக்னத்துக்கே பரிவர்த்தனை வர்றப்ப இது இது நெறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிய கொண்டு வந்து, வாழ்க்கைய ஆதாரத்த, அடிப்படைய ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்கும். பயம்னா என்னன்னு தெரியாத ராசி. சாதுவா இருந்தாலும் மனசுல 1000 அளவுக்கு 1000 மேஷத்துக்கு சமமான மன தைரியத்தை உடையக்கூடிய ராசி. இன்னைக்கெல்லாம் அடுத்தவன ஆட விட்டு அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் உங்களுக்கு தெரியாதுன்னு நெனச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல குறையுமா? 100% குறையும். நீங்க உங்களுக்கு குடுக்க வேண்டிய பலன யார் இனி தடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. இத்தன நாளா குரு தடுத்துட்டு இருந்தாரு. வக்ரமா இருக்காரு. எப்படி நீ சம்பாரிச்சு பணத்த வீட்டுக்கு கொண்டு வந்துருவ நான் பார்க்குறேன். ஒரு நாளும் இந்த பணத்த பத்தி பேசாம, அந்த பண பிரச்சனைய பத்தி பேசாம தூங்கியிருக்கீங்களா? குரு எப்ப ரிஷபத்துக்கு வந்தாரோ, அன்னையிலேருந்து தூங்குறத விட்டுட்டீங்க. 2வது வந்து அந்த பணத்த நைட் ஆனா தூங்கும்போது ஆனா, அந்த பணத்த நெனச்சு நெனச்சு கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள குடுத்துருக்காரு. இனி இதெல்லாமே தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீரும். இப்ப ராகு ஒரு பக்கம் இருந்தாலும், கேது ஒரு பக்கம் இருந்தாலும், ராசிநாதன் பரிவர்த்தனையா வரதுனால, இத்தன நாளா ஏமாத்தி ஏமாத்தி குடுக்காம பணத்த வச்சுட்டு இருக்கக்கூடிய குரு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தபடி பணப்புழக்கங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். கஷ்டத்திலிருந்து வெளிய வந்து பயப்படாதீங்க. வீடு, இடம், சொத்து வாங்கக்கூடிய காலமாக நிச்சயமா இருக்கும். சாதனைக்கு உண்டானது. ஏங்க சாதனை பத்தி பேசுறோம்? பொதுவா ராசி அதிபதி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறையுமே அது மாதக்கோளா இருந்துட்டும், வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வருவாங்க. தன்னுடைய 7ஆம் பார்வையாக சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிய ஒரே வாட்டி தான் பார்ப்பாங்க வருஷத்துக்கு. அப்ப இந்த இந்த கோச்சாரம் வந்து ஏறக்குறைய உங்களுக்கு 4வது மாசம் வரையும் சுக்கிரன் வக்ரமாகி, மீன ராசியிலே இருந்து குருவும், சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குரு பெயர்ச்சி வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல தான். அப்ப குருவும், சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இந்த ராசியில இருக்கக்கூடிய இந்த பலன், உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தையும், நெறைய விஷயங்கள் சோதனை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். ஏமாற்றத்தை எல்லாம் சரி செஞ்சு, குழந்தைகளுக்குலாம் இனி திருமண காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. இத்தன நாளா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முயற்சியும் எடுத்துட்டுருக்கோம். குழந்தை பேரு கிடைக்கவே மாட்டேங்குது. இல்ல குழந்தைக்கு வரன்கள் பார்த்துட்டுருக்கோம். எந்த ஒரு வரனுமே செட் ஆகவே மாட்டேங்குது. நாங்க எதிர்பார்த்த மாதிரி வரவே இல்ல. அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரன்கள் வரும். நல்லா வாழப் போறீங்க. சாதனை, பெருமை, குழந்தைக்காக வாழ்ந்த உங்கள ரிஷப ராசிக்கு இனி குழந்தைகள்னால உங்களுக்கு பெரிய மதிப்பும், கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். மருத்துவ செலவெல்லாம் இனி கட்டுப்படுத்திருவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுக்கடங்காம போயிட்டுருக்கு. ரிஷபத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அல்லது இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா, நாளைக்கு ஒரு பிரச்சனை. அந்த மருந்துனால கண்டுவே பிடிக்கவே முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாமே ரிப்போர்ட் நல்லா இருக்கு. இருந்தாலுமே, ஏதோ ஒரு பயமாத இருக்கிற மாரி இருக்கு. படபடன்னு இருக்கு நைட் ஆனா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள், இனி இந்த டிரான்சிட்னால உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படாது. அதேபோல காதல்ல வந்து நெறைய பிரச்சனைகள், சண்டை, சச்சரவுகள் அந்த காதல் வந்து திருமணத்தில முடியுமா? முடியாதான்னு 1000 கேள்விகள் இருந்தாலும்,
இனி வரக்கூடிய காலங்கள்ல காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடியது, பெற்றோரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணக்கூடியது, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய நல்ல ஒரு காலமாக, உடல் ஆரோக்கியமும், தன்னம்பிக்கையும், தைரியமும், துணிச்சலும், செயல்திறன், வேகம், விவேகம் இது எல்லாமே உங்களுக்கு பழைய மாதிரி வரக்கூடிய காலங்கள். இந்த 4 மாசம் ரொம்ப நல்லா உணர்ச்சியா இருப்பீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி பூர்வமா ஒரு ஒரு விஷயம் எடுத்து பிடிப்பீங்க. ஏனோ தானோன்னு இருந்த நீங்க, அடுத்தவங்கள நம்பி அண்டி இருந்த உங்களுக்கு, "இது நீ பண்ணு நல்லாருக்கும். நான் பண்ணுனா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. நீ பண்ணி குடு" அப்படின்னு ஒரு ஒரு சின்ன விஷயங்களும் அடுத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாமே மாறி, ஒரு ஒரு விஷயங்களும் நீங்களே சாதிக்கக்கூடிய காலமாக நிச்சயமா அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். இப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.